பேய் நிஜமாவே இருக்கா? பேய் வரத்துக்கு ஏதாவது அறிகுறி இருக்கா? அப்படின்னு இன்டர்நெட் இருக்கிற இந்த காலத்துல கூட நிறைய கோஸ்ட் ஹண்டர்ஸை நம்ம யூடியூப்ல கூட ஃபைண்ட் பண்ணலாம். பட் என்னதான் அவ்வளோ வீடியோஸ் பார்த்தாலும் கூட பேய் இருக்கு அப்படின்னு ஃபுல்ஃபில்மெண்ட்டாக என்னால் ஒரு விஷயத்த நம்ப முடியல. இதுக்காக மிட் நைட் 12 மணிக்கு சுடுகாட்டில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணு அப்படின்னா அவ்வளோ தைரியமும் எனக்கு இல்லை. இதை பற்றி ரீசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது தான் இந்த ஒரு ஸ்டோரி என் கண்ணில் பட்டுச்சு. ஸ்டோரினா அது ரீல் இல்லைங்க, ரியல். பொதுவாகவே ஒரு மனுஷனுக்கு தான் தனியாக இருக்கிறதுனால பயம் இல்லைங்க. ஒருவேளை தான் தனியாக இல்லையோ, கூட யாரோ இருக்காங்களோ அப்படின்றது தான் உண்மையான பயம். ஆடம் எலிஸ்னு ஒருத்தர் தன்னோட வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயத்தையுமே ட்விட்டர் பகுதியில் பதிவிட்டுட்டு வந்திருக்காரு. ஒரு நாள், அதாவது ஆகஸ்ட் 7ஆம் தேதி 2017 மண்டே அன்னைக்கு ஆடம்க்கு ஒரு கனவு வந்திருக்கு. அந்த கனவுல ஒரு குழந்தை ஆடமை பார்த்த மாதிரியே முறைச்சிட்டு நின்றுருந்துருக்கு. ஆடம்க்கு ஒரு செகண்ட் ஒன்றுமே புரியல. இது கனவா இல்லை நனவா, நிஜமாவே ஒரு பையன் நம்ம முன்னாடி நிற்கிறானா அப்படின்னு அவருக்கு எதுவுமே புரியல. சத்தம் போடலனா அவரோட வாயிலேருந்து சவுண்டும் வர மாட்டேங்குது. ஆடமோட கை கால்களையும் அவரால் அசைக்க முடியல. அப்போதான் ரியலைஸ் பண்ணுறாரு தன்னுடைய உடம்பு பேரலைஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ரொம்பவே திகச்சு போய் நிற்கிறாரு ஆடம். அந்த குழந்தை மெதுவாக ஆடம்க்கு முன்னாடி இருக்கிற ஒரு க்ரீன் கலர் சேரில் உட்காந்துட்டு ஆடமை பார்த்து ரொம்ப முறைச்சிட்ருக்கு. அந்த பையனோட தலை பாதி வெட்டி இருந்த மாதிரி இருந்துச்சு. அவன் ஸ்லோவாக என்னை பார்த்து முறைச்சபடியே கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட பெட்டு நெருங்கி வந்துட்டு இருந்தான். உடனே ஆடம் கத்தி துடிச்சு பயந்து அங்கிருந்து எந்திரிக்கிறாரு. அடுத்த நாள் அந்த உருவம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஆடம்னால முடிஞ்ச வரைக்கும் வரைஞ்சு அவரோட ட்விட்டர் பகுதியில் அவர் அப்டேட் பண்ணுறாரு. அதுக்கு அடுத்த நாள் ஆடம்க்கு இன்னொரு ட்ரீம் வருது. அதுக்கு முன்னத்த நாள் நைட்டு வந்த பையனோட ட்ரீமோட கண்டினியூஷன் மாதிரி இருந்துச்சு. ஆடம் லைப்ரரியில் நின்றுருக்காரு. அங்கே ஒரு பொண்ணு, நீ அவனை பார்த்தியா, நீ டேவிட்டை பார்த்தியா, நீ தயவு செஞ்சு டேவிட் கிட்ட 3 கேள்வி மட்டும் கேட்றாத. நீ அவனை பார்த்தியா, நீ டேவிட்டை பார்த்தியா, தயவு செஞ்சு அவன்கிட்ட 3 கொஷின் மட்டும் கேட்றாத. அப்படி நீ 3 கொஷின் கேட்ட அப்படின்னா டேவிட் உன்னை கொன்றுவான் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிச்சு. அதை கேட்ட எலிஸ்க்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஷிவர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் ஒரு கனவு வருது, அந்த கனவோட கண்டினியூஷன் அதுக்கு அடுத்த நாளே வருது. அப்படிங்கும்போது எப்படி இருக்கும்? அதுக்கப்புறம் ஒரு 2 வாரத்துக்கு எந்த ஒரு ட்ரீமுமே வரல. டேவிட்டை பற்றின எந்த ஒரு நினைப்பும் கூட எலிஸ்க்கு இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் 2 வாரம் கழிச்சு அடுத்த ட்ரீம் வருது. சேம் சிச்சுவேஷன் தான். ஆடம் பெட்ல படுத்திருக்காரு. ஆடம்க்கு நேரா ஒரு விண்டோ இருக்கு. விண்டோ பக்கத்துல இருக்கிற கிரீன் கலர் சேர்ல டேவிட் உட்கார்ந்து ஆடமை பார்த்து முறைச்சிட்டு இருந்திருக்கான். ஆடம்க்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. பட் கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுட்டு, இப்போ நம்ம யாரையாவது பார்த்தா டியர் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம்ல, அதே மாதிரி டியர் டேவிட், நீ எப்படி இறந்த அப்படின்ற ஒரு கொஸ்டினை கேட்குறாரு. அதுக்கு டேவிட் ஸ்டோரில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணுறான். அதுக்கப்புறம் ஆடம், உனக்கு என்ன ஆச்சு, எப்படி ஆக்சிடெண்ட் ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு டேவிட், ஷெல்ஃப் என் மேலே யாரோ தள்ளி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே அதை கேட்டு ரொம்பவும் பயந்து போன ஆடம் கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுட்டு, யார் அதை புஷ் பண்ணா அப்படின்னு 3rd கொஷினை கேட்குறாரு. இதை கேட்ட டேவிட் ரொம்பவும் கோவமாக ஆடமை நோக்கி வரான். ஆடம்க்கு தெரிஞ்சிருச்சு, ஆஹா நம்ம 3rd கொஷின் கேட்டோம், இப்போ நம்மளை டேவிட் கொன்றுவான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே பயந்து துடிச்சு கனவுலேருந்து எந்திரிக்கிறாரு. அதுக்கு அடுத்த நாளே ஆடம் ஏதாவது ஒரு லோக்கல் ஷாப்பில் இல்லைனா நம்ம பக்கத்து ஸ்ட்ரீட்டில் ஏதாவது ஒரு குழந்தை ஸ்டோரில் இருக்கிற கபோர்ட் விழுந்து செத்து போயிருக்கா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறாரு. ஆனால் நெட்டில் கூகுளில் நோ ரிசல்ட் ஃபவுண்ட் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ டேவிட் அப்படின்ற பேரில் எந்த ஒரு குழந்தையுமே ரீசெண்ட் டைமில் இறக்கலை அப்படின்னு சொல்லி ரிசல்ட் கிடச்சிருக்கு. கொஞ்ச நாள் அப்படியே நார்மலாக போகுது. நம்மளோட ஆடமும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டேவிட்டை பற்றி மறந்துட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த டைமில் தான் ஆடம் வீடு காலி பண்ணுறாரு. வீடு காலி பண்ணி அவரோட மேலே இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டுக்கு அவர் மூவ் பண்ணிடுறாரு. கொஞ்ச நாள் அப்படியே நார்மலாக போகுது. அப்படிதான் ஒரு நாள் நைட் ஸ்ட்ரேஞ்சா டேவிட்டோட 2 பூனைகளும் டோரை பார்த்து முறைச்சிட்டே இருந்திருக்கு. என்னடா டோரை பார்த்த மாதிரி 2 கேட்டும் முறைச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கீ ஹோல் வழியாக தன்னோட கண்ணை வச்சு பார்த்துருக்காரு ஆடம். அப்போ வெளியில் சில மூமெண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கு. ஆடம்க்கு அகெயின் தூக்கி வாரி போட்டிருக்கு. உடனே டோர் ஓப்பன் பண்ணி லைட் போட்டால் அந்த இடத்துல யாருமே இல்லை. அப்போது
ஆடம் ரியலைஸ் பண்ணுறாரு அகெயின் டேவிட் வந்துட்டான் அப்படி. ஸ்டே நைட் ஆகஸ்ட் 9, 2017 அப்போது ஆடமோட 2 கேட்டுமே மிட் நைட்டில் டோரை பார்த்த மாதிரியே ஒரு மாதிரி வியர்ட் சவுண்ட் கொடுத்துட்டு இருந்திருக்கு. ஆடம்க்கு ஒன்றுமே புரியல. நம்ம ஒரு போலாரைட் கேமரா வச்சு ஃபோட்டோ எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வெளியில் ஃபோட்டோ எடுத்து பார்க்குறாரு. ஆனால் அவருக்கு பிளாக் கலரில் ஒரு இமேஜ் மட்டும்தான் கிடைக்குது. போலாரைட் கேமரா அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம நார்மல் கேமராவில் ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா அதை நம்ம ஈஸியாக எடிட் பண்ணிட்டு எந்த மாதிரி வேணால் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் போலாரைட் கேமராவில் நம்ம ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா அது வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. ஏன்னா நம்ம ஃபோட்டோ எடுத்த உடனே இம்மிடியட்டாக அதை டெவலப் பண்ணுன்ற அவசியம் இல்லை. அது ஆட்டோமேட்டிக்காக ஃபோட்டோ மாதிரியே வெளியே வந்துடும். தன்னோட அப்பார்ட்மெண்ட்டை சுற்றி ஃபோட்டோ எடுக்கிறாரு ஆடம். எல்லாமே கரெக்டாக வருது. ஆனால் வெளியில் எடுக்கும்போது மட்டும் அது பிச் பிளாக்காக வந்துடுது. இது அவர் லைவாக அவரோட ட்விட்டர் பகுதியில் கூட போஸ்ட் பண்ணியிருக்காரு. Thursday August 10, 2017 அன்னைக்கும் கேட்ஸ் 2மே அதே மாதிரி டோரை பார்த்த மாதிரி கத்திட்டு இருந்திருக்கு. ஆடம் வந்து ஆஸ் யூஷுவல் செக் பண்ணி பார்க்குறாரு, எதுவுமே இல்லை. அதனால அவர் பெட்க்கு போயிடுறாரு. அப்போ கூட டேவிட்டை பற்றின எந்த ஒரு ட்ரீமுமே வந்து ஆடம்க்கு ரிசீவ் ஆகலை. அதுக்கு அடுத்த நாள், அதாவது ஃப்ரைடே ஆகஸ்ட் 11, 2017 அப்போது ஆடம் வந்து ஒரு ட்ரிப்புக்கு போகிறாரு. அந்த டைமில் கேமராவை ஆன் பண்ணி வச்சுட்டு போகிறாரு. இஃப் இன்கேஸ் ஏதாவது ஒரு மூமெண்ட்ஸ் இருந்தால் அவருக்கு அங்கே விசிபிள் ஆகும் அப்படின்றதுக்காக. அப்போது ஆடமோட வீட்டில் அவர் ஷெல்ஃபுக்கு மேலே ஒரு ஆமையோட ஓடு வச்சுருக்காரு. அது சம்மந்தமே இல்லாமல் கீழே விழுகுது. அதுக்கப்புறம் ஆடமோட பூனை யாரையோ பிடிச்சி நிற்கிற மாதிரி, லைக் பூனைங்க ரொம்ப பாசமாக இருந்தால் நம்ம மேலே அப்படியே தாவும் இல்லையா, அந்த மாதிரி யார் மேலேயும் அது கை வச்சுட்டு நிற்கிற மாதிரியான வீடியோஸும் பார்க்குறாங்க. உடனே ஆடம் வெக்கேஷன்லேருந்து ரிட்டன் வந்துட்டு ஆடம் தன்னோட வீட்டில் டிவி பார்த்துட்ருக்காரு. அப்போது நைட் டைம் ஒரு 11 o'clock இருக்கும். கேட்ஸ் அதே மாதிரி அவரோட டோர்கிட்ட நின்று ஒரு மாதிரி சவுண்ட் கொடுத்துட்டு இருந்திருக்கு. ஆடம் இந்த தடவை நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து பார்த்துருக்காரு. அப்போ தான் வந்து ரொம்பவே அதிர்ச்சிகரமான விஷயம் வந்து ஆடம்க்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். எஸ், நீங்கள் கெஸ் பண்ணுறது கரெக்டு தான். அந்த ஃபோட்டோவில் ஒரு இமேஜ் இருந்திருக்கு. அது யார், அது என்ன இமேஜ்? அந்த பதிவையும் தன்னோட ட்விட்டரில் பதிவிட்டிருக்காரு ஆடம். அதுக்கப்புறம் 4 மாதம் முடியுது, எந்த ஒரு அப்டேட்ஸுமே இல்லை. ஆடமும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டேவிட்டை பற்றின இன்சிடெண்ட்டை மறந்துட்டு வராரு. அப்போ தான் ஒரு நாள் நவம்பர் 2017 அப்போது ஆடம்க்கு அகெயின் ஒரு ட்ரீம் வருது. அந்த ட்ரீமில் சேம் அப்போ இருந்த மாதிரி தான் ஆஸ் யூஷுவல் டேவிட் அதே மாதிரி க்ரீன் கலர் சேரில் உட்காந்துருக்கான். ஆடமை பார்த்து முறைச்சபடியே. ஆடம்க்கு சடனாக என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆனால் இந்த தடவை ஆடம் பயந்தாரு தான். பட் ஸ்டில் இதை வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணியே ஆகணும் அப்படின்னு தன்னோட கை காலை மூவ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஆஸ் யூஷுவல் பேரலைஸ்டாக இருக்குது, அவரால் மூவ் பண்ண முடியலை. அப்போ தான் ஆடம்க்கு ஒரு விஷயம் தோணுது. நம்ம நார்மலாகவே வந்து நைட்டு நம்ம தூங்கிட்டு இருக்க டைமில் எஞ்சி போய் தண்ணி குடிச்சிட்டு வந்து படுக்கிறோம் அப்படின்னா காலையில் வந்து நமக்கு அது ஞாபகம் இருக்காது. அப்படி ஞாபகம் இருந்தாலும் நம்ம நிஜமாவே தண்ணி குடித்தோமா இல்லை கனவுல தான் போய் தண்ணி குடித்தோமா அப்படின்ற விஷயம் நிறைய பேத்துக்கு தோணியிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் நம்ம இத்தனை நாளாக நைட்டு பார்த்த உருவம் நிஜமாவே கனவா இல்லை உண்மையிலேயே டேவிட் அப்படின்னு ஒருத்தர் நம்மளை வந்து பார்த்துட்டு இருக்கானா அப்படின்ற ஒரு டவுட் ஆடம்க்கு சடனாக வருது. உடனே பேரலைஸ் ஆன தன்னோட உடம்பை கையை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி தன்னோட ஃபோனை எடுத்து அவர் சடனாக கிளிக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. டேவிட்டை ஃபோட்டோ எடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆகுது. உடனே அவரோட மொபைல் எடுத்து ஃபோட்டோஸை செக் பண்ணி பார்க்குறாரு. ஆமாம், இத்தனை நாளாக ஆடம் கனவு அப்படின்ட்டு நினச்சிட்டு இருந்த எந்த ஒரு விஷயமே கனவு கிடையாது. உண்மையிலே ஒரு பையன் டேவிட் அப்படின்னு வந்திருக்கான். அவன் வந்து டெய்லியும் நைட் ஆடமை பார்த்து முறைச்சிட்டு அங்கே நின்றுட்டு இருந்திருக்கான். அந்த இமேஜஸ் எல்லாமே வந்து ஆடம் தன்னோட ட்விட்டர் பகுதியில் அப்டேட் பண்ணியிருக்காரு.